Hi everyone. காஷ்மீரின் பகல்காம் பிரதேசத்திலே 26 பேர் பயங்கரவாத தாக்குதல் ஊடாக கொலை செய்யப்பட்டிருந்தனர். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் முரண்பாடுகள் முறுகல் நிலை காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு ஆபரேஷன் சிந்தூர் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தானிலே பயங்கரவாதிகள் தங்கியிருக்கும் பிரதேசங்களை நோக்கி தாக்குதலை நடத்தியுள்ளோம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை 2 சிங்க பெண்களை நடாத்தியுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி என்பவரும் விங் கமாண்டோ வியோமிகா சிங்கின் தலைமையிலுமே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் கூறும் பொழுது இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் உட்பட 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளனர். எனவே 2 பக்கங்களினாலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் ஊடாக பொதுமக்களும் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் கூறும் நிலையில் இந்தியா பயங்கரவாதிகள் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக கூறுகின்றது. அதே போன்று இந்திய ராணுவத்தினரை இலக்கு வைத்து பூஞ்ச் பிரதேசத்திலே பாகிஸ்தான் தாக்குதல் நடாத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் பகல்காம் தாக்குதலின் பின்னர் இருந்து முறுகல் நிலை காணப்பட்டு வருகின்றது. இந்த முறுகல் நிலை காரணமாக நேற்று இரவு இது யுத்தமாகவே மாறியிருந்தது. இந்த யுத்தம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரிலே நடாத்தப்பட்டுள்ளதாக இந்தியா கூறுகின்றது. பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கும் பிரதேசங்களை நோக்கி இந்த தாக்குதல் நடாத்தியதாக இந்தியா கூறுகின்றது. என்றாலும் பொதுமக்கள் இருந்த பிரதேசத்தை நோக்கியே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது. இந்த நிலையிலே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை இந்தியா தரப்பிலிருந்து 2 பெண்களை தலைமை தாங்கி நடாத்தியும் இருந்தனர். சோஃபியா குரேஷி என்பவரும் வியோமிகா சிங் என்பவரும் இணைந்தே இந்த தாக்குதலை நடாத்தியிருந்தனர். சோஃபியா குரேஷி என்பவரின் குடும்பமே இராணுவத்திற்காக இந்திய இராணுவத்திற்காக பணியாற்றியவர்களாக காணப்படுவதுடன் பணியாற்றுபவர்களாகவும் காணப்படுகின்றனர். சோஃபியா குரேஷியின் பாட்டனார் ஒரு ராணுவ வீரராக காணப்பட்டதுடன் இவருடைய தந்தை ஒரு மௌலவியாகவும் காணப்படுகின்றார். அதே போன்று சோஃபியா குரேஷியின் கணவரும் ராணுவத்திலே உயர் பதவியில் கடமையாற்றும் ஒருவர். அதே போன்றே சோஃபியாவும் ராணுவத்தின் உயர் பதவியில் அதிலும் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடாத்தியவராகவும் காணப்படுகின்றார். இதன் அடிப்படையில் இவர்களாலே ஆபரேஷன் சிந்தூரும் நடாத்தப்பட்டிருந்தது. தாக்குதல் தொடர்பாக இந்தியா குறிப்பிடும் பொழுது பாகிஸ்தானிலே பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தாக்குதலை நடாத்தியதாகவும் இந்த பயங்கரவாதிகளை நோக்கி நடாத்தப்பட்ட தாக்குதலிலே பாகிஸ்தானிலே பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தனர். என்றாலும் இது தொடர்பாக பாகிஸ்தான் குறிப்பிடும் பொழுது இவர்கள் பொதுமக்கள் இருக்கும் பிரதேசத்தை நோக்கியே இந்த தாக்குதலை நடாத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தனர். அதே போன்று பாகிஸ்தான் தரப்பு இந்த தாக்குதல் தொடர்பாக குறிப்பிடும் பொழுது இந்தியாவின் ராணுவத்திற்கு சொந்தமான ரஃபேல் விமானங்கள் 3 உட்பட 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளதாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ரஃபேல் விமானம் என்பது பிரான்சிலே தயாரிக்கப்பட்ட மிக உயரிய தரத்திலே காணப்படும் யுத்த விமானங்களாக காணப்படும் நிலையிலே அந்த யுத்த விமானங்களை வீழ்த்துவது மிக பெரும் சவாலாகவே காணப்படும் நிலையிலே பாகிஸ்தான் இந்த யுத்த விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளது. என்றாலும் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் காணப்படும் யுத்த சூழ்நிலை இந்த இந்து சமுத்திர நாடுகளுக்கு இடையில் பொருளாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே காணப்படுகின்றது. இந்தியாவின் பக்கம் சில நாடுகள் சாயும் நிலையும் பாகிஸ்தானின் பக்கம் சீனா போன்ற நாடுகள் சாயும் நிலையும் இது யுத்தத்தை ஊக்குவிக்கும் செயலாகவுமே காணப்படும். அதே போன்று இந்தியா பாகிஸ்தானின் பொருளாதாரம் மாத்திரமன்றி இந்தியாவை நம்பி இருக்கும் பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி செய்யும் பல நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இலங்கை போன்ற நாடுகளிலும் பொருளாதார சிக்கல் ஏற்படுத்தக்கூடியதாகவுமே காணப்படும். எனவே ஆபரேஷன் சிந்தூருடன் இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தினால் பாகிஸ்தான் இந்தியா மாத்திரமன்றி பல நாடுகளுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.